இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். மாஸ்டர் சார், மாஸ்டர் சார், மாஸ்டர் சார், மாஸ்டர் சார். நீ இவரை என்ன பண்ணிருக்க? மகேஷ், மகேஷ் மாஸ்டர், நான் எதுவும் பண்ணல. நிஜமா நான் எதுவும் பண்ணல. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Hold. Breathe out. வார்ம் அப்கான பிரீத்திங் கிளாஸ் இப்ப இதோட முடியுது. எல்லாரும் எழுந்துருங்க. உங்க எல்லாரோட கைகளையும் பொறுமையா மேல கொண்டு வாங்க. ஆஹா, பேலன்ஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக்கணும். நம்ம எல்லாரும் நம்மளோட பாடிய நிறைய லவ் பண்ணணும். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி பார்ட். பிரீத் இன், பிரீத் அவுட். நாம நம்ம பாடிய லவ் பண்ணி தினமும் இப்படி பண்றதுனால பாடி ரொம்ப ஹெல்தியா இருக்கும். அப்படி இருந்தா நம்மளோட ஆயுட்காலம் இன்னும் கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்க லெஃப்ட் லெக் ரிலாக்ஸா விட்டுருங்க. பாடியை பெண்ட் பண்ணி கை இதே பொசிஷன்ல வைங்க. நான் உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ண ஹெல்ப் பண்றேன். அப்படி இல்லை. Breathe in. Breathe out. மாஸ்டர் கிளாஸ்ல ஏன் நம்மள ஃபோக்கஸ் பண்ணாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? நானே சொல்றேன். உன்னை பார்த்துதான், அதாவது உன்னோட ஃபிட்னஸை பார்த்துதான் நம்மளோட பாடியை நாம எல்லாருமே லவ் பண்ணணும்னு சொன்னேன். எனக்கு தெரியும் நீ ஒரு சில விஷயங்களை விரும்ப மாட்ட. பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன்ல. எல்லா விஷயத்துக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ராதிகா. நான் அப்பவே நினைச்சேன், நீ எல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் மாறவே மாட்ட. யார் இவங்க? இவ முறைப்படியா தாலி கட்டின பொண்டாட்டி. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. நான் கிளாஸ பத்தி தான். ஒண்ணும் நடக்கலையா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்னை ஏமாத்த போற? நீ ஒழுங்கா இருப்பேன்னு என் மேல சத்தியம் பண்ணதால தானே நான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இனி அது என்னை ஏமாத்துறத நிறுத்து. இங்க பாரு, சும்மா நாடகம் ஆடாத. நாடகம் ஆடுறது நீதான். இப்பவே நான் என் அண்ணனுக்கு போன் பண்றேன். இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றேன். கொஞ்சம் நில்லு. நில்லு. என்னதான் ஆச்சு உனக்கு? கல்யாணம்னு சொன்னா ஏன் இப்படி பயப்படுற? இங்க பாரு மகேஷ், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் பயமா இருக்கு. இங்க பாரு ரிஷா, உன்னோட சந்தோஷத்துக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். சரி, உனக்கு என்ன பயம்னு சொல்லு, நான் அதை சரி பண்ண பாக்குறேன். அட்லீஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிறேனே. ஆக்சுவலா மகேஷ், நம்ம 2 பேருக்கும் வேலை இல்லை. லவ் பண்ணும்போது அது தெரியாது, கல்யாணம் பண்ணும்போது தான் அதை பத்தின பயமே வரும். நான் பிராக்டிக்கலா பேசுறேன்.
எனக்கு ஸ்ட்ரகிள் பண்ண விருப்பமே இல்லை. இப்போ இதுதான் உன் பிரச்சனையா இருக்கா? ஒரு நிமிஷம். ஹலோ மகேஷ். அக்கா என்னக்கா ஆச்சு? ஏன்க்கா நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? உன் மாமாவை நினைச்சுதான் நான் அழறேன். அவர் இப்பெல்லாம் ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்காரு. அக்கா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னால இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா போயிட்டு இருக்க முடியாது மகேஷ். இதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இன்னைக்கு நான் அவனை கொல்லதான் போறேன். மகேஷ், நீ இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வா. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனோட கதையை முடிச்சிடலாம். என்னாச்சு? ஏன் நீ ரொம்ப சோகமா இருக்க? என்னோட மாமா என் அக்கா வாழ்க்கையை நாசம் பண்றாரு. யோகா கிளாஸ் நடத்துறன்ற பேர்ல வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் அவர் தப்பா நடந்துக்கிறாரு. இத பொறுத்துக்கவே முடியல. யோகாவா? அந்த யோகா சென்டரோட பேர் என்ன? ஆதி யோகா சென்டர். ஆதி யோகா மாஸ்டர் பத்தியா சொல்ற? எனக்கு அவரை தெரியுமே. ஆக்சுவலி நான் அவரோட பெரிய ஃபேன். நான் அவரோட எல்லா வீடியோஸையும் பார்த்துருக்கேன். சொல்ல போனா 1 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். அப்ப அவரு நல்லவரா தான் இருந்தாரு. ஆனா இப்போ திடீர்னு நீ இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டல்ல? நீ இனிமேவாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நீ இந்த விஷயத்தை விட்டுதல்ல. நீ நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிச்சு பாரு. நீலா, நீ என்னோட வாழ்க்கைக்குள்ள எதுக்காக வந்த? என்ன கண்காணிக்கிறதுக்கா? நல்லா கேட்டுக்க, இதுக்கப்புறம் நீ யோகா சென்டருக்கு வரவே கூடாது. நான் வருவேன். தினம் தினம் வருவேன். உன்னை பத்தி நான் எல்லார்கிட்டயும் சொல்லதான் போறேன். அடிக்கிறல்ல, இரு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். மகேஷ், நீ சரியான டைம்க்கு தான் வந்திருக்க. வா, சீக்கிரம் வா, அவனோட கதையை முடிச்சிடலாம். அக்கா அக்கா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அக்கா, நீ என்ன பண்ற? உனக்கு என்ன பைத்தியம்? உன்னாலதான் பைத்தியம் பிடிச்சது. உன்னால என் வாழ்க்கை மொத்தமா நாசமா போயிடுச்சு. தப்பு பண்ணிட்டேன். என் அப்பா அம்மா காட்டின பையனை கட்டிக்காம நான் எதுக்காக உன் பின்னாடி வரணும்? மகேஷ், நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வை. புரிய வை, கொஞ்சம் பொறுமையா இரு. கொலை பண்றதால தீர்வு கிடைக்காது. விடுக்கா, விடுன்னு சொல்றல. நான் என்னதான் பண்ணட்டும்? என் வாழ்க்கையே போயிடுச்சு. அக்கா நான் இருக்கேன்ல, எல்லாம் சரியாயிடும். இல்ல மகேஷ், மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. இன்னும் நல்லா. இப்ப எப்படி இருக்க? நல்லா இருக்கா? இப்ப நானுமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஆனா மாஸ்டர், பயப்படாத, யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் உன்னோட மாஸ்டர் தானே. ஏய் மகேஷ், நீ நீங்க நான் இவங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருந்தேன். மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது கொஞ்சம் பர்சனல். திவ்யா, சொல்லு மகேஷ். மாமா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? அவ உங்களோட ஸ்டூடெண்ட் தான். அவளுக்கு உங்களை நல்லா தெரியும். ரொம்ப நாளா லவ் பண்ணி இப்பதான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணியிருக்கோம். பிரமாதம், இது நல்ல விஷயம் தானே. இதுல என்ன ப்ராப்ளம்? ஆக்சுவலா மாமா, அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை.
அதான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தேன். மகேஷ், இதுல நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? அவ உங்க மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சிருக்கா. நீங்க ஒரு தடவை அவளை கூப்பிட்டு பேசி பாருங்க. பேசினா சரியாயிடுமா? ஆ, அப்போ நீ ஒண்ணு பண்ணு, அவளை வீட்டுக்கு வர சொல்லு, சரியா? ஆ. ஒரு பொண்ணா அவ பயம் கரெக்டு தான், ஆனா எல்லாம் நல்லபடியா நடக்கும், சரியா? ஆ. அவளுக்கு ஃபோன் பண்ணு. ஹாய். ரீஜா, வா உள்ள வா. அக்கா ரீஜா. வணக்கம் அண்ணி. வணக்கம். மாமா, இவதான் ரீஜா. மாஸ்டர், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் உங்க எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வரேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கேண்டீன் போனோமே. அப்ப நான் ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி குண்டா பெரிய பெரிய கண்ணோட இருந்திருப்பேன். பத்தாததுக்கு கண்ணாடி வேற போட்டிருந்தேன். வா உக்கார். வா ரீஜா. அப்படின்னா நீ ஷூட்டுக்கும் வந்திருக்கணும் இல்லையா? வரணும்னு ஆசைதான். உண்மை என்னன்னா என்னால ஃபீஸ் கட்ட முடியல. ஆக்சுவலா உன்னோட அப்பாவும் தவறிட்டாரு இல்லையா? உங்களுக்கு எப்படி அது தெரியும்? யோகா குரு, சரீரத்தை பார்த்த உடனேயே நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உன் நல்ல காரியம் தள்ளி போறதுக்கு இதுதான் காரணம். ஒரு நல்ல விஷயத்தை நீ தொடர்ந்து செய்யல, அது மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்குது. இப்ப நான் என்ன பண்ணணும் மாஸ்டர்? கேம்புக்கு வா, தினம் தினம் நான் உனக்கு எக்ஸசைஸ் பண்ண சொல்லி தரேன். அப்புறம் ஃபீஸை பத்தி நீ கவலையே படாத. நீ யாரு? எங்க வீட்டு பையனை கட்டிக்க போறவ. நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தி தான். அப்படின்னா சரி மாஸ்டர், நான் கண்டிப்பா வரேன். நம்ம உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்கணும். நம்மள பாக்குறவங்க எல்லாருமே அட எங்கப்பா அப்படின்னு சொல்லணும். மாஸ்டர், என்னால இத பண்ண முடியல. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? வா, பெண்ட் பண்ணு. உன் கையை என்கிட்ட கொடு. யாரோ தொடுறாங்களேன்னு ஃபீல் பண்ணாத. எக்ஸசைஸ்ல மட்டும் கவனம் செலுத்த. உன்னோட உடம்ப ஃபிட்டா வச்சுக்க. எல்லா ஹெல்ப்பும் உனக்கு நான் பண்றேன். இதை நீ தினமும் ஃபாலோ பண்ணணும். மாஸ்டர், நான் கரெக்டா பண்றேனான்னு பார்த்து சொல்லுங்க. மாஸ்டர், இங்க பாரு, யோகா கிளாஸுக்கு வரும்போது உன் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வெளியில வச்சுட்டு வா. இல்ல நீ என்கிட்ட வராத. மாஸ்டர் நில்லுங்க. உன்னால எல்லாமே கெட்டு போச்சு. என்னது என்னாலயா? நான் என்ன பண்ண? நீ எதுக்காக இங்க வந்த? இது என்னோட கிளாஸ், அவர் என்னோட மாஸ்டர். ம். இங்க பாரு மகேஷ், நான் உன்கிட்ட ரொம்ப பொறுமையா சொல்றேன். இனிமே இங்க வராத ப்ளீஸ். ஆனா ரீஜா, நான் சொல்றது கொஞ்சம் கேள, புரிஞ்சுக்கிய. இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. ரைட் லெக் ஃப்ரண்ட்ல கொண்டு போங்க. அப்புறம் பேக் ஸ்ட்ரெச், ஹெட் அப் பண்ணுங்க. வெரி குட். இன்னும் கூட நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. லெக் சேஞ்ச், லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட். வெரி குட். லெக் சேஞ்ச். லெக் பின்னாடி ஸ்ட்ரைட்டா வைங்க, பெண்ட் ஆக கூடாது. அப்படிதான். மாஸ்டர், இங்க பாரு, மாஸ்டர் ஸ்டூடெண்ட் குள்ள இருக்கிற ரிலேஷனை உடைக்க முடியாது. அத சில பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க.
ஆனா நான் உன்னை சொல்லல, பொதுவா சொன்னேன். யா, அப்படிதான். மாமா, ரீஜா கிட்ட என்னை பத்தி பேசுனீங்களா? ம், அவ என்ன சொன்னா? இங்க பாரு மகேஷ், அவ என்ன சொன்னா என்ன சொல்லல, இப்ப அதெல்லாம் விஷயம் இல்ல. இப்ப நான் சொல்றதை கேட்டு நீ கோவப்படக்கூடாது. ஏன்னா எனக்கு உன்னோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இங்க பாரு, ஆ, அந்த பொண்ணு நல்லவளே கிடையாது. என்ன மாமா சொல்றீங்க? நான் சரியா தான் சொல்றேன். அவன் நமக்குள்ள சண்டையை ஏற்படுத்தி விட பாக்குறா. மற்றவங்களும் அவளை தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன். அதெல்லாம் பொய் தான். நீ இப்படி கண்மூடித்தனமா இருக்காத. நீ அவளை கூப்பிட்டு பேசு, இல்லைன்னா உங்க 2 பேர் வாழ்க்கையும் நாசமாயிடும். யோசிச்சு முடிவெடுங்க. என்ன யோசிக்கிற மகேஷ்? இங்க பாரு, இன்னைக்கு அவன் நம்ம கூட இருக்கா, நாளைக்கு ஏமாத்திட்டு வேற ஒருத்தனோட போயிட்டா அப்ப என்ன பண்ண முடியும்? நீ தடுத்து உன் பேச்சு அவ கேட்கலனா யோசி. Breathe in, breathe out. என்னாச்சு ரிச்சா? உன்னோட முகமே சரியில்லையே. அது மாஸ்டர், என்னன்னு தெரியல, ஒரு 2-3 நாளா மகேஷ் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? மாஸ்டர், அவன் கூட நான் ரொம்ப நாளா பழகிட்டு வரேன். ஆனா அவன் திடீர்னு இந்த மாதிரி. நீ இப்படி மனசளவுல சோகமாயிட்டினா உன்னோட பாடியும் சோகமாயிடும். ஒன்னு புரிஞ்சுக்க, நம்ம பாடியை எமோஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணவே கூடாது. அப்போ இப்ப நான் என்ன பண்ணட்டும் மாஸ்டர்? நீ ஒரு வேலை பண்ணு. இன்னைக்கு ஈவினிங் நீ சென்டருக்கு வா. நம்ம 2 பேரும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா நமக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்காம போயிடாது. ஷுவரா தான் சொல்றீங்களா மாஸ்டர்? எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் இருக்கும். நாம தான் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சதா? எங்க கிளம்பிட்டு இருக்க? உன் வேலை என்னவாத பாரு, புரியுதா? சென்டருக்கு தானே போற? ஏதோ ஒரு பொண்ணு உனக்கு ஃபோன் பண்ணாலே, அடங்க மாட்டல நீ? எதுக்கு அவ வாழ்க்கையை கெடுக்க பாக்குற? இங்க பாரு, அவ வாழ்க்கையில உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா போன் எடுத்து நீயோ பேசிருக்க அப்படிதானே? போ. ஹலோ மகேஷ், ஆமா, என்ன மாஸ்டர் இதெல்லாம்? உன்னை ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம். இன்னைக்கு நான் உன்னோட கஷ்டங்களை விலக்கி உனக்கு நிம்மதி கொடுக்க போறேன். ஆனா மாஸ்டர், நீ முதல்ல கண்ணை மூட.
நான் சொல்றது கேளு மகேஷ் மகேஷ் நான் சொல்றது கேளு. என்னோட அக்காவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே நான் சும்மா இருக்கேன், இல்லைன்னா உன்னை இந்நேரத்துக்கு கொண்டு இருப்பேன். ரீஜா கிட்ட தள்ளியே இருக்கணும், புரியுதோ? அக்கா இப்ப என்னக்கா ஆச்சு? என்னன்னு சொல்லுங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். இருங்க, நான் தூக்குறேன். போலாம் வாங்க வாங்க. அட மாஸ்டர் நீங்களா? உங்களுக்கு என்னாச்சு மாஸ்டர்? நான் சொல்றேன். உள்ள வாங்க. எப்படி அடிபட்டுச்சு மாஸ்டர்? இங்க பாரு, நீ என்னோட ஸ்டூடெண்ட், உன் மேல எனக்கு அக்கறையும் இருக்கு. உன்கிட்ட நான் சில விஷயங்களை மறைச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இதுக்கு மேல மறைக்க முடியாது. மகேஷும் அவன் குடும்பத்தை பத்தியும் உன்கிட்ட சொல்லியே ஆகணும். இங்க பாரு, என் ஒய்ஃபோட தம்பியே என்ன இந்த மாதிரி பண்ணலாமா? என்னையே அவன் இப்படி பண்றானா? ஒய்ஃபா வரப்போற பொண்ணு அவன் என்னெல்லாம் பண்ணுவான்? சரி மாஸ்டர், நீங்களும் ஏன் இப்படி இருக்கீங்க? உங்க ஒய்ஃபை நீங்க கொஞ்சம் பாத்துக்கலாம்ல. தயவு செஞ்சு நீ என்னோட விஷயத்துல தலையிட. எனக்கும் உங்க மேல அக்கறை இருக்கு, ப்ளீஸ். ரிச்சா, இப்ப நான் பேச வந்தது உனக்காக. அதோட நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. என்னன்னு சொல்லுங்க மாஸ்டர். இங்க வேண்டாம், நீ என்னோட வீட்டுக்கு வா, நம்ம மற்ற விஷயங்களை அங்க பேசிக்கலாம். என்ன பண்றீங்க மாஸ்டர்? பயப்படாத ரிச்சா, வா, என்கிட்ட வா. இல்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க என்னையும் யூஸ் பண்ண பாக்குறீங்க. நான் இப்பவே போலீஸை கூப்பிடுறேன். போலீஸ்கா? ஒரு நிமிஷம். நான் உங்களை சும்மா கிண்டல் பண்ண மாஸ்டர். பயந்துட்டீங்களா? உங்களோட வைஃப் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க இல்லையா? இப்பதான் உன் முகத்துல சிரிப்பே வருது. நான் உங்க கூட இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை மாஸ்டர். ஏன்னா எனக்கு உங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அப்ப சரி, எனக்கு அசிஸ்டன்ட் ஆயிடுறியா? நம்ம கேம்புக்கு நிறைய ஊருக்கு போலாம், எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். நிஜமாவா? நிஜமாதான். ரீஜா, உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் எடுக்கவே மாட்டேங்கிற? இதுக்கப்புறம் எனக்கு போனே பண்ணாத, புரியுதா?
நீ என்ன பேசிட்டு இருக்க ரீஜா? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நம்மளோட கல்யாண விஷயத்த மறந்துரு மகேஷ். நான் வேற முடிவு எடுத்துட்டேன். நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இங்க பாரு ரீஜா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ் பின்னாடி போ மகேஷ். இனிமே என்னை மீட் பண்ற வேலை வேண்டாம். காதல் மனுஷங்களுக்கு இடையில ஏற்படுற ஒரு சுகமான உறவு. சில நேரங்கள்ல அந்த உறவு விஷமா மாறி போயிடுது. நீலம்க்கும் ரமனுக்கும் இடையில இருந்த காதல் விஷமா முறிஞ்சிடுச்சு. அதுக்கு காரணம் ரமன் தினந்தோனம் ஒரு பொண்ணோட கள்ள தொடர்புல இருக்கிற விஷயம்தான். அது மட்டும் இல்ல, இந்த கள்ள தொடர்புல காதல்னு ரமன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவருக்கு தான் செய்யறது தப்புன்னு தெரியும். ஆனா தான் மனைவியோட வாழ அவர் தயாரா இல்ல. இதனால அவர் வாழ்க்கை மட்டும் இல்ல, இன்னொருத்தர் வாழ்க்கையும் பாதிக்க போகுது. இன்னொரு பக்கம் மகேஷ் தான் அக்கா கணவரான ரமன் கிட்ட உதவி கேட்டு வந்தாரு. தன்னோட மாமா தங்கிட்டயே இந்த மாதிரி பண்ணுவாருன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ரமனோட இந்த கள்ள உறவு அவருடைய சொந்த உறவையே கொல்ல போகுது. உதவி கேட்டு வந்தவர்கிட்ட ரமன் இப்படி செய்யறது நல்லாவா இருக்கு? இந்த ரமன் அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல தான் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அவளை கொலை பண்றதுக்கும் முயற்சி பண்றாரு. நான் உங்க சுதா சந்திரன். கிரைம் அலர்ட்டோட புது எபிசோட்ல உங்களை சந்திக்க வந்திருக்கேன். வாங்க நாம பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம 2 பேரையும் தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. எங்க இருக்கீங்க? எத்தனை வாட்டி உங்களுக்கு ஃபோன் ட்ரை பண்றது? நான் மனத்துல தான் இருக்கேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? எனக்கு உங்களை பார்க்கணும் இப்பவே. என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? இல்ல நீ சந்தோஷமா பேசுற மாதிரி தெரியல. கவலையோட தான் பேசிட்டு இருக்கேன். அந்த மகேஷ் தினமும் என்ன ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கான். என்ன டார்ச்சர் பண்றான். ஐயோ, இதுதான் விஷயமா? இதுக்கப்புறம் அவன் பின்னாடி வராம இருக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்றேன். நான் எவ்வளவோ திட்டிட்டேன். அவன் போற மாதிரியே இல்ல. ஐயோ, மாஸ்டருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மாஸ்டர் எப்பவுமே ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவாரு, ஆனா ஸ்டூடெண்ட் அந்த ட்ரிக் புரியாம யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வித்தியாசம். இந்த மகேஷ் இருக்கான்ல, அவன் ஒரு முட்டாள். அவனை நினைச்சு ஃபீல் பண்ணாத. நீ அவனை பத்தி இப்படி ஃபீல் பண்றத நிறுத்து. நீ ஃபீல் பண்ணிட்டே இருந்தீனா அப்புறம் உன்னோட பாடி தான் கெட்டு போயிடும். ஞாபகம் இருக்குல்ல, நீ எனக்கு அசிஸ்டன்ட் ஆக போற. நீ இந்த விஷயத்தை மறந்துட்டு சந்தோஷமா இரு. எல்லாம் சரியாயிடும். நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். அக்கா, நீங்க சரியா சொன்னீங்க அக்கா. மாமா முன்ன மாதிரி கிடையாது. அவர்கிட்ட அவ போனதுக்கு அப்புறம் என்கிட்ட அவ சரியாவே பேசுறது இல்ல. பார்க்க வரவும் மாட்டேங்கிறா. இவரை பத்தி தான் நமக்கு ஏற்கனவே தெரியும்ல. ஆனா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவ ஒன்னும் இன்னசென்ட் கிடையாதுல்ல. இல்லக்கா, மாமா தான் கண்டிப்பா அவ மனசை மாத்திருக்கணும். சரி, ஒண்ணு பண்ணு. நீ அந்த பொண்ணை மறந்துரு. எப்படிக்கா அவளை மறக்க முடியும்? என்னால அவளை மறக்க முடியாது. மகேஷ், புரிஞ்சுக்கோ. நானும் உன்ன மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணி தான் இந்த மாதிரி நிலைமையில இருக்க. உனக்கு தான் மாமாவை பத்தி தெரியும்ல. என்னோட தம்பியும் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அக்கா, எப்படி? எதுவும் பேசாத. இது ஏன் மேல சத்தியம். இனி நீ அவளை பத்தி நினைக்கவோ பேசவோ கூடாது, புரியுதா? ஹலோ. ஹே, எங்க இருக்க நீ? சீக்கிரம் வா, சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. இல்ல நீ சீக்கிரம் வா, நான் சொல்றேன். சீக்கிரம் வா.
மகேஷ், மகேஷ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்கு மேல உங்களை என்னால அனுமதிக்கவே முடியாது. மகேஷ், பொறுமையா இரு. நான் உன்னோட மாமா, உன் அக்காவோட ஹஸ்பண்ட். மாமாவா? நீங்க அப்படியே நடந்துக்கிட்டீங்க? என் அக்காவையும் சேர்த்து தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலேயே என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. மகேஷ், கடைசியில ஏன் லவரையும் விட்டு வைக்கல. நீங்க என்னோட அக்காவுக்கு துரோகம் பண்ணதுக்கே உங்களை நான் கொன்னு இருக்கணும். எல்லா பொண்ணுங்களும் இப்படித்தான் பண்ணுவீங்களா? யாராவது இருக்கீங்களா? மகேஷ், மகேஷ், எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கூட. நான் சத்தியமா சொல்றேன், நான் ஒழுங்கா இருக்கேன். மகேஷ், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கூட. நான் சத்தியமா மாறிட்டேன். உன் வழியில வரமாட்டேன். உன்னெல்லாம் நம்பவே முடியாது. நீ எப்பவும் மாறவே மாட்ட. மகேஷ், மகேஷ், நான் சொல்றது கேளு. வேண்டாம் மகேஷ், இங்க பாரு. ஏ மகேஷ், மகேஷ், வேண்டாம். என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா முடிச்சிருக்க? மாஸ்டர், ரீஜா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இவரு உன் பேச்ச கேட்கலன்னு சொல்லி நீ இவரை கொன்னே போட்டியா? அடிச்சு கொன்னியா? எப்படி கொன்ன? மகேஷ், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ போலீஸ்க்கெல்லாம் போயிடாத. அவங்க என்னென்னமோ கேட்பாங்க. மகேஷ், மகேஷ், என்ன நீதான் காப்பாத்தணும். ப்ளீஸ் மகேஷ், சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. ரீஜா, நீ பயப்படாம இரு. இந்த விஷயத்துல உன் பேர் வராம நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்னவோ உங்ககிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரோன்னு தோணுது. பாவங்களுடைய சம்பளம் மரணம்னு சொல்லுவாங்க. இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு. எல்லா விஷயத்துக்கும் ஒரு வரம்பு, எல்லை இருக்கு. ரமன் அந்த எல்லைய மீறிட்டாரு. இந்த கொலை சம்பவத்துல அந்த பொண்ணு சம்பந்தப்படல. அவ வாழ்க்கைய இது எந்த வகையிலும் பாதிக்காது. ஆனா மகேஷ் விடமாட்டான். ஏன்னா அவன் அங்க இருந்திருக்கான். அந்த பொண்ணு இந்த விஷயத்துல வாய மூடிட்டு அமைதியா இருந்தா மகேஷ் ஏற்கனவே திட்டம் போட்டு நடத்தின நாடகம் நீடிச்சிட்டு போகுமே தவிர முடியாது. ரமனோட கொலைக்கு காரணம் யாரு? அந்த பொண்ணா இல்ல மகேஷோட கோவமா? இவன் செஞ்சது சரியா? கண்டிப்பா கிடையாது. மகேஷ், அவனோட அக்கா நீலம் ரமனுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுத்தாங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா ரீஜா மகேஷை விட்டு விலகும் போதுதான் இந்த திட்டம் அரங்கேறி இருக்குன்னு எனக்கு தோணுது. மகேஷ் இதை தனியா பண்ணலங்கிறது உறுதி. அவனை கொலை பண்ண தூண்டினது ரீஜா மகேஷை விட்டு விலகினது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ரீஜா எல்லா விஷயத்தையும் சொல்லுவாளா இல்ல விலகி போக பாப்பாளா? அது நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். இதுல மகேஷோட சுயநலமும் இருக்கு. அதை பயன்படுத்தி ரீஜாவை தான் வழிக்கு வர வச்சிருவான். ஆனா மகேஷ்
கொலை பண்ணிட்டு சுதந்திரமா இருக்க முடியுமா? இந்த விஷயத்துல தான் மகேஷ் தப்பு கணக்கு போட்டுட்டாரு. இந்த கொலைய அவர் கையில எடுத்ததுனால அவர் வாழ்க்கையே தொலைச்சிட்டாரு. அது எப்படின்னு பார்க்கலாம். இத உண்மையாவே நீங்க பண்ணலையா? இல்ல சார், நான் அவரை நிறையவே மிரட்டி இருக்க, கொன்னுடுவனு கூட சொல்லியிருக்க. ஆனா இதுக்கு எனக்கு தைரியமே கிடையாது. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. சரி, நீங்க அந்த நேரத்துல எங்க இருந்தீங்க? சார், நான் அப்ப வீட்லயே இல்ல. அதனால இந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தினம் தினம் உங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்குமாமே. அவருடைய கேரக்டர் கொஞ்சம் சரி இல்லதான். அவர் பொண்ணுங்க விஷயத்துல மோசம்தான். அதுலதான் சண்டை வரும். ஆனா எனக்கு தெரியும் சார், இந்த காரணத்துக்காக தான் அவரை யாரோ கொலை பண்ணிருக்கணும். இந்த பிரச்சனை தினம் இருக்குமா இல்ல எப்பவாவது இவங்களுக்கு வருமா? சார், எப்போவாவது தான் இந்த பிரச்சனை வரும். சார், ரூம்ல எந்த ஒரு மொபைலும் இல்ல சார். சார், மொபைல் கிடைக்கலனாலும் அவரோட நகைகள்ல கைரேகைய தேடி பார்க்கலாம்ல. சார், அவர் ரூம்லயே நகைகள் கிடையாது, அவர் உடம்புலயே நகைகள் கிடையாது. போனை கட் பண்றா. என்ன இவ கட் பண்ணிக்கிட்டே இருக்கா? ஏன் என்கிட்ட போன்ல கூட பேச மாட்டேங்கிறா? ரிஜா, ரிஜா, உனக்கு என்னதான் ஆச்சு சொல்லு. ஏன் ஏன் என்னை விட்டு விலகி விலகி போற? பேசுறதுக்கு எதுவும் இல்ல மகேஷ். பேசுறதுக்கு எதுவும் இல்லையா? முதல்ல இதுக்கு எனக்கு பதில் சொல்லு. ஃபோன் பண்ணா ஏன் கட் பண்ணி விடுற? மகேஷ், இங்க பாரு விடு. ரிஜா, நான் போலீஸ்ட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். என்னோட மாமாவை கொன்னது நீதானு. மகேஷ், மகேஷ், நீ என்ன பேசுற? அப்ப நீ என்ன நம்பவே இல்லையா? நான் உண்மையை தான் சொல்றேன். அவர் இறந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இன்னைக்கு சும்மாதான். அப்படின்னா இதே நீ போலீஸ்காரங்கிட்ட சொல்லு. உனக்கு தான் நல்லா தெரியும்ல போலீஸ்காரங்க எப்படி நம்மளை விசாரிப்பாங்கன்னு. இங்க பாரு மகேஷ். ரிஜா, நான் சொல்றத கவனமா கேளு. எதுவும் பேசாம என்னை கல்யாணம் பண்ணிக்க. நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் ரிஜா. சரி, இந்த டாபிக் இப்போதைக்கு வேண்டாம். ஒன்னு சொல்லவா? நீ போடுற ட்ரெஸ்ல இருந்து மேக்கப் வரைக்கும், அவ்வளோ ஏன் ஹனிமூன் வரைக்கும் நான் பிளான் பண்ணிட்டேன். நீ ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும். சரியா? இது போதும். எனக்கு இப்ப கல்யாணம் முடிஞ்ச மாதிரியே இருக்கு. இப்பவே ஹனிமூன் போயிடலாம். நீ எனக்கு அப்ரூவல் மட்டும் கொடு. இவ்ளோ பணமா? இவ்ளோ பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? உனக்கு வேலையும் இல்ல. இப்போ இதுக்கு உனக்கு பதில் தெரிஞ்சாகணும்ல. இது எனக்கு கிடைச்சதுக்கு முழு காரணமே உன்னோட லவ் மட்டும்தான். ரிஜா, வா, இப்பவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். வா. மகேஷ், எனக்கு முதல்ல பதில் சொல்லு. இந்த பணம் எப்படி வந்துச்சு? இதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன். நீ என் கூட வா. மகேஷ், கல்யாணத்துக்கு நாள் நேரம்லாம் பார்க்கணும். இப்படி அவசர அவசரமா பண்ணக்கூடாது. நீ வேலைக்கு போறியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. சரி, ஓகே, நான் சொல்றேன்.
உன்னோட அன்பால கிடைச்சதுன்னு சொன்னல, இதெல்லாம் மாமாவோட நகை. நான் அதை வித்துட்டேன். நம்ம வாழ்க்கைக்கு நடுவுல யாருமே வரக்கூடாது. மீறி வந்தா அவங்க இருக்கக்கூடாது. பாத்தியா நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு? எனக்கு தெரியும் உனக்கு இந்த பணம் முக்கியமே இல்ல. நீ என்ன விட அந்த பணத்தை தான் லவ் பண்ற. நீ எல்லாம் மனுஷனா மகேஷ்? இப்ப சொல்றேன், என்னால உன் கூட வாழவே முடியாது மகேஷ். இங்க பாரு, இப்ப நீ என் பிடியில இருக்க. உன்னோட வாழ்க்கையில நான் இல்லனா வேற யாரும் இருக்க கூடாது. மகேஷ், மகேஷ் கத்திய கீழே வை. மகேஷ், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கத்திய கீழே வை. வேண்டாம் மகேஷ். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மிரட்டலுக்கு பயப்படுவேன் நினைச்சியா? இல்ல, நான் போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன். நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ண, ஆனா நீ என்னை இப்படி மாட்டி விட்டுட்டல. உன் கதையை ஜெயில்ல வந்து சொல்லு. வா போலாம். ரமன் இப்படி கள்ள உறவுல போனதுக்கு காரணம் அவரோட திருமணத்துல அவருக்கு கிடைக்காத சந்தோஷம் மட்டும் காரணம் கிடையாது. அப்புறம் மகேஷுக்கு சட்டப்படி தண்டனை கிடைச்சாச்சு. இப்ப விஷயம் என்னன்னா, இதுல கஷ்டப்பட்டது பெண்கள் மட்டும்தான். அவங்களுக்கு தான் நீதி வேணும். ஆமா. அப்புறம் நீலம், ரமனோட வாழ்ந்த வாழ்க்கை கடினமா இருந்தாலும் இதுக்கப்புறம் அவங்க வாழ போற வாழ்க்கை ரொம்ப கடினமா இருக்கும். இது அவங்களுக்கு சவாலாவும் இருக்க போகுது. நீலம் வெளியில கஷ்டப்படுவாங்க, மகேஷ் ஜெயில கஷ்டப்படுவாரு. இதுக்கு காரணம் கள்ள உறவு. கதையோட முடிவு ஒரு உயிரிழப்பு. ரமன் ஆரம்பத்திலேயே மாறி இருந்தான்னா இந்நேரம் வாழ்க்கை ரொம்ப அழகா இருந்திருக்கும். ஆனா அவரால தன்னை கட்டுப்படுத்திக்கவே முடியல. ரமன் குணம்தான் இப்படின்னா பொண்ணுங்க அவங்களாலையுமா கட்டுப்பாடா இருக்க முடியல? ஒரு பொண்ணுக்கு ஆண் எப்படி பழகிறான்னு கூடவா தெரியாது? இதுல அவங்க தப்பு எதுவுமே இல்லையா? பெண்களை மன்னிச்சிடலாமா? இல்ல. ரமனை குற்றம் செய்ய தூண்டினது, அவன் நெருங்கும் போது அவனை அரவணைச்சது. ஒரு பையனை காதலிச்சிட்டு இருக்கும் போதே அந்த குடும்பத்துல இருக்கிற இன்னொருத்தரோட அழைப்பை ஏத்துக்கிட்டு அங்க போனது ரொம்ப தப்பு. இந்த கதையில பாதிக்கப்பட வேண்டிய ஆள் தப்பிச்சிட்டாங்க, விலைக்கு போயிட்டாங்க. பாத்தீங்களா? மகேஷ் அந்த நகையை எடுக்காம இருந்திருந்தா அவன் தப்பிச்சிருக்கலாம். தப்பு பண்றவங்க தடயங்களை விட்டுட்டு போவாங்கன்றது சரியா இருக்கு. இந்த கதையிலே அப்படிதான் இருக்கு. அதோட விளைவு ஆயுள் தண்டனை. நான் உங்களுடைய சுதா சந்திரன். திரும்பவும் உங்க எல்லாரையும் கிரைம் அலர்ட்ல ஒரு புது கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே அலர்ட். நீங்க பாக்குறது கிரைம் அலர்ட், குற்றங்களை எதிர்க்கும் நீதியின் குரல்.